வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரபாகரன், வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பெண் நோயாளிகள் பிரிவுல சிகிச்சையில் இருந்த ஒரு பெண்ணை பாக்குறதுக்காக புற நோயாளி ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் அந்த பயிற்சியில் இருந்த பெண் மருத்துவர்கிட்ட தவறா நடந்துக்கு முற்பட்டது மட்டும் இல்லாம அந்த பெண் பயிற்சி மருத்துவரை தாக்கி இருக்கிற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்துல 100க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் தொடர்ந்து இன்று மாலை முதலே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, பெண் பயிற்சி மருத்துவரை தாக்குனவரை உடனடியாக கைது செய்யணும்னு முன்வைத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் உடனடியா அந்த தாக்குதல் நடத்திய பேரணாம்பட்டு பகுதியை சேர்ந்த ராமு என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. அதே சமயம் அவங்க பிரதானமா கோரிக்கை வைக்கிறது, மருத்துவமனை வளாகத்துல புதிய காவலாளிகளை நியமிக்கணும்னு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. தொடர்ந்து தற்போது வரைக்கும் பெண் பயிற்சி மருத்துவர்கள் அந்த மருத்துவர்கள் எல்லாருமே போராட்டத்தில் தான் ஈடுபட்டு சூழல்ல மருத்துவக் கல்லூரி முதல்வரும் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இருந்தாலும் அவர்களை கைது செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து அவர் மேல வழக்கு பதிவும் செய்திருக்கிறதா சொல்லி காவல்துறையினர் அந்த பயிற்சி மருத்துவர்கள்ட்ட சொன்னாங்க. இருந்தாலும் முதல் தகவல் அறிக்கை எங்க கிட்ட காமிச்சது பிறகுதான் நாங்க கலந்து போவோம்னு சொல்லி தொடர்ந்து திட்டவட்டமா பயிற்சி மருத்துவர்கள் போலீசார்கிட்டையும் கல்லூரியுடைய முதல்வர்கிட்டையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. வரும் விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.